திருநெல்வேலியில் தற்பொழுது நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் திருநெல்வேலியில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு பணியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மீண்டும் நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். திருநெல்வேலியில் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? அதாவது தமிழகத்தின் தென்கோடி மாவட்டமான நெல்லை மொத்தம் 6 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. எப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், பாத்தீங்கன்னா ராதாபுரம் உள்ளிட்ட நாங்குநேரி உள்ளிட்ட 6 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆண் வாக்காளர்களாக 8,06,000 பேரும், பெண் வாக்காளர்களாக 8,44,000 பேர் இருக்காங்க. ஆனா இந்த முறை பதிவான வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 69% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது ஏறத்தாழ 10 லட்சம் வாக்குகள் வரைக்கும் பதிவாயிருக்க சூழ்நிலையில இதற்கு உண்டான வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில வைக்கப்பட்டிருக்குது. இதன் வாக்குப்பதிவு, அதாவது நடைபெற்று முடிஞ்ச அந்த வாக்குப்பதிவோட வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடைபெற உள்ள நிலையில இங்கு மொத்தம் 6 சட்டமன்றங்களுக்கும் 6 வாசல்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த தேர்தல் அலுவலர்களாகட்டும், அதாவது தேர்தல் வாக்காளர்களாகட்டும் அவங்கவுங்க தனித்தனியா போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது காங்கிரஸ் கட்சியானது போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் என்பவரும், பிஜேபி தரப்புல நயனார் நாகேந்திரனும், அதிமுக தரப்புல ஜான்சி ராணிங்கிறவங்களும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சத்யாங்கிறவங்களும் போட்டிடுறாங்க. ஏற்கனவே இந்த கடந்த முறை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவானது தனது பதவியை தக்க வச்ச தற்போது நடைபெற உள்ள இந்த நாளை எண்ணப்பட உள்ள வாக்கு எண்ணிக்கையில தொடர்ந்து திமுகவை வெல்லுமா அல்லது மாற்றுக் கட்சிக்கு இடம் கொடுக்குமாங்கிறது தெரிய வரும். மொத்தம் பாத்தீங்கன்னா 1500 காவலர்கள் இந்த காவல் எண்ணிக்கையில அதாவது பாதுகாப்பு எண்ணிக்கையில ஈடுபட இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கையானது நாளை 1 மணி அளவுல இதோட இறுதி முடிவுகள் தெரிய வரும். மொத்தம் 21 முதல் 24 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணிக்கை வைக்கப்படும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது அந்தந்த சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு அந்த வாக்குகள் பதிவாயிருக்கிறோ, அதாவது சில இடங்களில் வாக்குகள் குறைய பதிவாயிருக்கும், சில இடங்களில் வாக்குகள் சில குறிப்பிட்ட சதவீதம் அதிகமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த முறை திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆலங்குளம் சட்டமன்றத்துல அதிக அளவுல வாக்குகள் பதிவாயிருந்தது. ஸோ அதனால அங்கு மட்டும் 24 சுற்றுகளாக எண்ணிக்கை எண்ணப்படலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல 21 சுற்றுகளாக எண்ணப்படும். தொடர்ந்து இதோட முடிவுகள் நாளை மதியம் 1 மணி அளவுல தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.